சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு. ஆதரவு வழங்க தயார் என்கிறது கூட்டு எதிரணி. சொத்து விவரங்களை வெளியிட தயார் என்கிறார் மஹிந்த. மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவிப்பு. பேருந்துகளில் பயணிக்கும் மயக்க மருந்து கொள்ளை கும்பல். மட்டக்களப்பு அம்பாறைக்கு தனியாக பயணம் செய்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கிளிநொச்சியில் லஞ்சம் வாங்கிய காவல்துறை அதிகாரி கைது. மதுபான போத்தலை பெற்றபோது சம்பவம். தமிழகத்தில் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். காரைக்குடியில் விஜய் பிரச்சாரம். ஹோர்முஸ் நீரிணையால் பயணிக்கும் எண்ணெய் கப்பல்களுக்கு கட்டுப்பாடு. ஈரானின் செயற்பாட்டை விமர்சித்த ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டிற்கு உள்ளாகியுள்ள ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. விவாதத்திற்கு பின்னர் குறித்த பிரேரணை வாக்கெடுப்பிற்கு விடப்பட உள்ளது. எனினும் ஆளுங்கட்சி 3/2 பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் கொண்டுள்ளமையினால் இந்த பிரேரணை தோல்வியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி ஊடாக 100 பில்லியன் ரூபாய் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து எதிர்க்கட்சிகளால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டு சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதம் இடம்பெற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமது தரப்பு முழுமையான ஆதரவை வழங்கும் என கூட்டு எதிரணி அறிவித்துள்ளது. அத்தோடு நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற பாரிய மோசடிகள் தொடர்பில் கணக்காய்வாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையை அடிப்படையாக கொண்டு விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கூட்டு எதிரணி தெரிவித்துள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைய தனது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் சொத்துக்கள், செலவுகள் மற்றும் வருமான ஆதாரங்கள் குறித்த விவரங்களை இன்றைய தினத்துக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2010 தொடக்கம் 2015 ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஒன்றிற்கு அமைப்பாக சொத்து விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. அறிக்கை சமர்ப்பிக்கப்படாத பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இந்த நிலையில் தனக்கோ அல்லது தனது குடும்ப உறுப்பினர்களுக்கோ சொத்துக்களை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார். ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு இணங்க உரிய ஆவணங்களை வழங்க தான் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளுக்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடைவதாக ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய பாடசாலைகளுக்கு நாளை முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அவ்வாறு ஆரம்பிக்கப்படும் 2ஆம் தவணை கற்றல் செயற்பாடுகள் ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு மற்றும் அம்பாறைக்கு தனியாக பேருந்துகளில் பயணம் செய்பவர்களிடம் மயக்க மருந்து கலந்த உணவு கொடுத்து கொள்ளையிடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை எச்சரித்துள்ளது. இதனால் பேருந்துகளில் தனியாக பயணிப்பவர்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் பிரயாணிகள் போல பிரயாணிக்கும் கொள்ளையர்கள் தனியாக செல்பவர்களுக்கு மயக்க மருந்து கலந்த பிஸ்கெட்டை கொடுப்பதாக கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயகம் மேனன் தெரிவித்துள்ளார். அதனை உண்ணும் பிரயாணிகள் மயக்கமடைந்த பின்னர் அவர்கள் அணிந்திருக்கும் தங்க ஆபரணங்கள் மற்றும் பணம் என்பவற்றை கொள்ளையடித்து செல்வதாக அவர் கூறியுள்ளார். மயக்கமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 3 தினங்களுக்கு பின்னரே சுயநிலைக்கு திரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக பேருந்துகளில் பயணிக்கும் பலரிடம் கொள்ளைகள் இடம்பெற்றுள்ள சம்பவங்கள் குறித்து அதிக முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும், எனவே தனியாக பிரயாணம் செய்பவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களிடம் எதையும் வாங்கி சாப்பிட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் மருதனார்மடம் பகுதியில் 14 வயது சிறுவன் ஒருவனிடம் ஆடைகளை களைந்து தாக்குதல் நடத்தி அதனை காணொலியாக பதிவு செய்து வேறு நபர்களுக்கு அனுப்பிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றும் ஒருவர் தலைமறைவாகியுள்ளார். யாழ்ப்பாணம் மருதனார்மடம் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 14 வயது சிறுவன் ஒருவனின் ஆடைகளை களைந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சிறுவனின் சகோதரனை பழிவாங்கும் முகமாகவே இந்த சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை மற்ற சந்தேக நபர்களை தேடும் பணிகளில் சுன்னாகம் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் கரைவலை தொழிலால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக நாரா நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வை செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் மற்றும் வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் ஆகியோரை கரைவலை தொழிலாளியொருவர் அச்சுறுத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக மருதங்கனி காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் உளவு இயந்திரத்தை பாவித்து கரைவலை தொழில் செய்வது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்துடன் இணைந்து நாரா நிறுவனம் வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டது. இதன்போது மனித வலு மற்றும் உளவு இயந்திரம் கொண்டு கரைவலை மீன்பிடி மேற்கொள்வது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. குறித்த ஆய்வை செய்தி சேகரிக்க சென்ற வடமராட்சி கிழக்கு சுயாதீன ஊடகவியலாளர் மற்றும் சமாச தலைவர் தங்கரூபன் ஆகியோருக்கு சுண்டிக்குளத்தில் கரைவலை தொழில் செய்யும் நபர் ஒருவர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். கரைவலை தொடர்பான எதிர்மறையான செய்திகளை பிரசுரிப்பதையும் அதேபோன்று கரைவலை தொடர்பான பிரச்சினைகளில் தலையிடுவதையும் நிறுத்துமாறு அவர் அச்சுறுத்தியிருந்தார். கிளிநொச்சி தர்மபுரத்தில் மதுபான போத்தல் ஒன்றை லஞ்சமாக பெற்ற போக்குவரத்து காவல்துறை அதிகாரி ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை நிலையத்தின் போக்குவரத்து பிரிவில் பணியாற்றும் குறித்த அதிகாரி உந்துருளி ஒன்றை சோதனையிட்ட போது அது பதிவு செய்யப்படாத வாகனம் என தெரியவந்துள்ளது. அதற்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு அதன் உரிமையாளரிடம் 10,000 ரூபாய் லஞ்சமாக கோரியுள்ளார். வாகன உரிமையாளர் பணத்தை வழங்க மறுத்ததை அடுத்து குறித்த அதிகாரி மதுபான போத்தல் ஒன்றை லஞ்சமாக தருமாறு கோரியுள்ளார். அத்துடன் மதுபான போத்தலை தரும் வரை உரிமையாளரின் தேசிய அடையாள அட்டையை அவர் தனது பாதுகாப்பில் வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை குடிசார் உடையில் நின்ற குறித்த போக்குவரத்து காவல்துறை அதிகாரி நபரிடமிருந்து மதுபான போத்தலை பெற்றுக்கொண்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அதிகாரி மேலதிக விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் தடுப்பு விசாரணை அதிகாரிகளால் கொழும்பிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்றைய தினம் காரைக்குடியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஏனைய கட்சி தலைவர்களைப் போன்றே தவிக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். கடும் கட்டுப்பாடுகள் காரணமாக பலமுறை பிரச்சார திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்ட நிலையிலும் தவிக தலைவர் விஜய் இன்றைய தினம் காரைக்குடியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 12 மணி முதல் 2:30 மணி வரை தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்காக தேர்தல் ஆணையம் அனுமதி பெறப்பட்டு பிரச்சாரத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை இன்றைய தினம் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கொண்டு செல்லப்படுவதை ஈரான் கையாளும் விதம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார்.
அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் 2 வார கால போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல்களை கண்டித்த ஈரான் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எரிபொருள் கப்பல் போக்குவரத்திற்கான அனுமதி மறுத்துள்ளதுடன் அந்த கடல் பகுதியையும் மூடியுள்ளது. அதன் காரணமாக சர்வதேச சந்தையில் மீண்டும் மசக எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தனது ட்விட் சமூக வலைதளத்தில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல் செல்வதை அனுமதிக்காது ஈரான் மிக மோசமான வேலையை செய்து வருவதாகவும் கூறியுள்ளார். சிலர் இதை கௌரவமற்றது என கூட கூறுகின்றார்கள் எனவும் இது நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் அல்ல என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் லெபனானில் நேற்று நடந்த இஸ்ரேலிய தாக்குதல்களில் 303 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்ததை அடுத்து இஸ்ரேல் லெபனானுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் சேர்க்கப்படவில்லை என்று கூறிய நிலையில் லெபனானில் நடந்த தாக்குதல்களை அந்த ஒப்பந்தத்தில் மீறல் என ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விமான தாக்குதலில் காயமடைந்த ஈரானிய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் தற்போதைய வெளியுறவு உறவுகளுக்கான மூலோபாய குழுவின் தலைவருமான ஹமால் கராச்சி உயிரிழந்துள்ளார். கடந்த வாரம் தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தின் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் அவர் படுகாயமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு, ஆதரவு வழங்க தயார் என்கிறது கூட்டு எதிரணி. சொத்து விவரங்களை வெளியிட தயார் என்கிறார் மஹிந்த, மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவிப்பு. பேருந்துகளில் பயணிக்கும் மயக்க மருந்து கொள்ளை கும்பல், மட்டக்களப்பு அம்பாறைக்கு தனியாக பயணம் செய்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கிளிநொச்சியில் லஞ்சம் வாங்கிய காவல்துறை அதிகாரி கைது, மதுபான போத்தலை பெற்றபோது சம்பவம். தமிழகத்தில் சூடுபிடிக்கும் தேர்தல் களம், காரைக்குடியில் விஜய் பிரச்சாரம். ஹோர்முஸ் நீரிணையால் பயணிக்கும் எண்ணெய் கப்பல்களுக்கு கட்டுப்பாடு, ஈரானின் செயற்பாட்டை விமர்சித்த ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.